அண்மை செய்தி. தமிழ்நாடு குழம்பி போயிருக்கலாம், ஆனால் நாளைய பொழுது நமக்காய் விடியும் என விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஆட்சி அமைப்பதற்காக பல்வேறு கட்சிகளிடம் ஆதரவுகளை கேட்டு வருகிறார்கள். இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடமும் ஆதரவு கேட்டு கடிதம் என்பது வழங்கப்பட்டது. இன்று மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுடைய வெளிப்படுத்தினார்கள். அவருடைய ஆதரவு கடிதங்களையும் தமிழக வெற்றி கழகத்தில் கொடுத்திருந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களை நேரில் வந்து சந்தித்து சென்றிருந்தார். சிறுத்தைகள் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது தற்போது வரைக்கும் சஸ்பென்ஸாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. ஜூம் கால் வாயிலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளுடன் திருமாவளவன் 2 மணி நேரங்களுக்கு மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டார். அதன் பிறகும் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்தும் தெரிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன் சமூக வலைதள பதிவு ஒன்றை மேற்கோள் காட்டியிருக்கிறார். தமிழ்நாடு குழம்பி போயிருக்கலாம், எழுச்சி தமிழர் தெளிந்த நீரோடை உளிகளை கொண்டு செதுக்க அவர் வெறும் கல் அல்ல என்கின்ற வகையில ஒரு கருத்து பதிவை செய்திருக்கிறார். எழுந்து நிற்கும் இமயமலை என்றும் சொல்லியிருக்கிறார். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் வெறும் கல் அல்ல, அவர் எழுந்து நிற்கும் இமயமலை எனவும் நாளைய பொழுது நமக்காய் விடியும் எனவும் அவருடைய அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வன்னியரசு, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வன்னியரசை பொறுத்த வரைக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இது திருமா காலம், இனி உயர்வோம் மேலும் மேலும் என்கின்ற வகையில் அவரும் ஒரு பதிவை வச்சிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்டு தமிழக வெற்றி கழகத்திடம் பேசப்பட்டு வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. நாளை காலையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உடன்பாட்டின்படி அவர்கள் ஆதரவு கடிதத்தை கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு தகவலையும் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.